இன்றைய தினத்திலும் ஒரு மனிதன் நல்ல லைஃப்பை வந்து அவனை எடுத்துட்டு போகணும், பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல முறையில் அமையணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை, ரகசியங்களை அவன் பின்பற்றணும்? ஒரு இறைவனை எப்படி வழிபடுறது, அந்த நுணுக்கம், அந்த இது தெரிஞ்சாலே வாழ்க்கையில் முன்னேறிடலாம். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கான மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் விதைக்கிற விதை பார்த்திங்கன்னா அறுவடை பண்ண ஒரு லெவலில் ஒரு 45 வயசு 50 வயசு ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உங்களுக்கு ஒன்று நேம் இருக்கும். இது ஆரம்பித்து எங்கே முடியுது பாருங்கள். இதுக்கு காரணம் முழுக்க நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. நிச்சயமாக அனைவரும் இறைவன் பாதையில் செல்வோம். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள், வாழ்க்கையோட ரகசியங்களை பற்றி சொல்லிட்டு வரீங்க. இன்றைய தினத்திலும் ஒரு மனிதன் நல்ல லைஃப்பை வந்து அவனை எடுத்துட்டு போகணும், பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல முறையில் அமையணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை, ரகசியங்களை அவன் பின்பற்றணும்? ரொம்ப பெரிய விஷயத்தை கேட்டீங்க. அந்த நுணுக்கம், அந்த ஒரு வசியம், அந்த ஒரு ரகசியம் தெரியாமல் தான் நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லைஃப்பில் ஃபுல்லாகவே நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரையும் நம்ம ஹாப்பியாகவே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கை கால் சுகத்தோடு இருக்கணும், மன நிம்மதியாக இருக்கணும், எந்த இடத்துலையும் சோர்வடையாமல் இருக்கணும், எந்த இடத்துல லாக் ஆகாமல் இருக்கணும், எங்கேயும் நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும், தவறான விஷயத்துலையும் சரி, கெட்ட பழக்கத்துலேயும் சரி, எந்த ஒரு போதை விஷயத்துலையும் சரி, எதுலையும் சிக்காமல் இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளோ நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லது மட்டுமே ஏற்றுக்கிட்டு கெட்டதெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம செயல்பாடு பண்ணணும். அதை இலக்கு நோக்கி நம்ம போகணுன்னா அது யார் கையில் இருக்கணும்னா இறைவன் கையிலையோ நம்மளை சுற்றி இருக்கணும் கையில் கிடையாது. முழுக்க நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஆமாவா இல்லையா? நிச்சயமா. ஸோ நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏன்னா முதல்ல நம்ம எங்கே கரெக்ட் பண்ணணுமா, நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதாம்மா. முதல்ல நம்ம வசிக்கிற இடத்த முதல்ல நீங்கள் சரி பண்ணணும். முதல்ல நீங்கள் உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். என்ன தெரியுங்களா? கரெக்டான டைம் எந்திரிச்சு, கரெக்டான டைம் சாப்பிடணும், கரெக்டான டைம் தூங்கணும், கரெக்டான உழைக்கணும், எப்படி வாழ்க்கையில் முன்னேறுது, எதை நோக்கி போகிறது, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி அப்டேட் ஆகுது, நீங்கள் அப்டேட்லேயே இருக்கணும். உங்களை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக திங்கிங்லேயே இருக்கணும். உங்களை வளர்த்துக்கிட்டான முயற்சிகள் நீங்கள் செய்யணும். எவனுமே இங்கே தூக்கி விட மாட்டான். அவன் ஏற தான் பார்ப்பான். ஒரு ரூபாய் காயினை கீழே போட்டால் நீ குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே மேலே இடுவான், மேலே காலை வச்சு. அந்த மாதிரி காலம் இது. எவனுமே இங்கே தூக்கிட்டு ஏறதில்லை. உன்னை நீ தான் உயர்த்தணும். உன்னை நீ உயர்த்தணும்னா உன் உள்ளம் சுத்தமாக இருக்கணும், எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால், உன் எண்ணம் உயர்வாக இருந்தால் தான் நீ உயரத்தில் போக முடியும். இவ்வளோ தான் கான்செப்ட். சொல்ல வரது கடைசியாக முடிக்கிறேன். என்னென்னா நம்மளை எப்படி வாழ்க்கையில் முன்னேறுது அதை ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் வீட்டில் கணவன், மனைவி, பிள்ளைங்க, அப்பா அம்மா யாராருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணும். அப்பா அம்மானா அவங்களுக்கு என்ன சாணத்தில் நம்ம என்ன செய்யணும். ஏன்னா இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு கொண்டு வந்ததே நான் அப்பா அம்மா தான். படைச்சது விதைச்சது இறைவனாக இருந்தாலும் அறுவடை செஞ்சது தாய் தந்தை தான். அந்த தாய் தந்தைக்கு கொடுக்குற மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யணும், அவங்களுக்கு ஆசை பாசை என்ன இருந்தாலும் சரி செய்யணும். தாய் மனசுலையும் சரி, தந்தை மனசுலையும் சரி, கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது, தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் 2. மூணாவது, உன் மனைவி. ஏன்னா தாய் தந்தைக்காக ஒரு பந்தம் இருக்குது. அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நீ ஒரு கருவிலேருந்து வந்திருக்க. ஆனால் உன்னை நம்பி வர மனைவின்றது வந்து இன்னொருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்லேருந்து வந்து ஒரு பொண்ணு. எதுவுமே தெரியாது, உன்னோட நல்லது கெட்டது, ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவுமே தெரியாது. பிளாங்காக வந்து உன்னை பிடிச்சிருக்கு, நீ பிடிச்சிருக்குன்னு சொன்ன வார்த்தை உன்னை நம்பி வரா. அப்போது அவளை நீ எப்படி பார்த்துக்கணுன்னா, எந்த மனைவியை ஒரு கணவன் கண் கலாங்காமல் பார்த்துக்கிறானோ அவன் தான் ராஜா. அவன் நாட்டுக்கு மட்டும் ராஜா இல்லை, எப்போ வீட்டுக்கு ராஜானாலே அவன் நாட்டுக்கு ராஜாவாயிடலாம். ஸோ அந்த மனைவியை வந்து கஷ்டப்படுத்தாமல், நீ அவளுக்கு சவரன் கணக்கில் 100 சவரன் நகை வாங்கி தர வேணாம். அவள் மனசை கஷ்டப்படாமல், அவள் கேட்குற அவளுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு, அவள் தேவையான விஷயத்தை 100 ரூபாய் கேட்குறதுல 50 ரூபா பண்ணு, பெருசாக கேட்குறதுல சிறுசாக பண்ணு. ஸோ ஆகமத்தில் அவளுக்கு ஃபில்அப் பண்ணு. அவள் மனசை வந்து தளர விடாமல், எந்த ஒரு என்ன சொல்கிறது அலட்சியமாக பேசாமல், தரக்குறவாக பேசிக்கிட்டு, லேடிஸ்னால் இப்படி தான், பொம்பளைங்கன்னா வீட்டை சுற்றி தான் இருக்கணும், கிச்சனை சுற்றி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? எங்கேயோ போயிட்டாங்க லேடிஸ் எல்லாம். ஸோ லேடிஸுக்கு கொடுக்குற, மனைவிக்கு கொடுக்குற சாணத்தை கரெக்டாக கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணணும். ஸோ இந்த 3 ஆயிடுச்சா? 4வது விஷயம் சொசைட்டி. எப்படி நம்ம தெருவில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறது பற்றி தான் நம்மளை தெருவில் பேசுவாங்க, தெருவில் நடந்துக்க பற்றினா நம்ம ஊரில் பேசுவாங்க. ஆமாவா இல்லையா? ஸோ அந்த ஊரில் வந்து ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கணும்னா, இப்போ இவராப்பா நல்ல மனுஷன்ப்பா,
தங்கமான மனுஷன், கரெக்டாக இருப்பார்ப்பா, ஜெனுனாக இருப்பார்ப்பா, அந்த நல்ல பேரை நீங்கள் வாங்கணும். ஆச்சுங்களா? ஸோ 4. 5வது ஒரு விஷயம், இறைவன் செயல்பாடு அதிகமாக இருக்கணும். நான் போய் அப்படியே பட்டை அடிச்சுக்கிட்டு உத்திராட்ச கொட்டை போட்டுக்கிட்டு உங்களை மலை ஏறிக்கிட்டு தீ மிதிக்க சொல்ல, இங்கே யாரும் உங்களை அழகு குத்திக்க சொல்ல, எதுவுமே பண்ண சொல்ல. இறைவனை மனசில் வச்சுக்கும், தியானத்தை வச்சுக்கும், ஒரு நிலையாக நில்லு. அந்த இறை பக்தின்றது மனசுல இருக்கணும். பக்தி மனசில் வச்சுக்கோ. தெய்வத்துக்கு கொடுக்குற மாதிரியே தெய்வத்துக்கு கொடு. வாரம் ஃபுல்லாக சம்பாதிக்கிற, மாதம் ஃபுல்லாக சம்பாதிக்கிற, மாதம் ஃபுல்லாக ஓடுற, குளிக்கிற, ஃபோன் நோண்டுறதுக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற. ஒரு வேளை வக்து தொழுவு, கோயிலுக்கு போ, சர்ச்சுக்கு போ, பக்கத்தில் விநாயகர் கோயில், எந்த ஒரு கோயில் இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, இறைவன் ஒருத்தன் தான். ஒரு சூரியன், ஒரு நிலா மாதிரி ஒரு இறைவன் தான். ஸோ அந்த ஒரு இறைவன் எப்படி வழிபடுறது, அந்த நுணுக்கம், அந்த இது தெரிஞ்சாலே வாழ்க்கையில் முன்னேறிடலாம். அந்த இறைவனோட ஆற்றல் நீங்கள் பெற்றுடலாம். ஸோ அதுக்காக நீங்கள் இறைவனை தேடி நீங்கள் போய் மலை மலையாக ஏறலாம் வேண்டாம். நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் இறைவன் உங்களை தேடி வருவான். ஏன்னா நீங்கள் யாருமே கஷ்டம் கொடுக்கல பாருங்கள். இப்போ பெத்த அப்பா அம்மாவுக்கும் கஷ்டம் கொடுக்கல, மனைவிக்கும் கஷ்டம் கொடுக்கல, பிள்ளைங்களுக்கும் கஷ்டம் கொடுக்கல, சுற்றி இருக்கிறவர்களுக்கும் உறவினருக்கும் கஷ்டம் கொடுக்கல, ஊருக்கும் நீங்கள் பாரமாக இல்லை. அப்போ நீங்கள் என்ன ஆகுது, எந்த ஒரு வாயிலையும் நீங்கள் நிற்கலை, எந்த இடத்துல நீங்கள் செயல்படல. உங்கள் பேரில் வந்து பின்னாடி சலச்சமாக பேசுகிறதுக்கு, உங்களை பற்றி தவறாக பேசுகிறதுக்கு, உச்சரிப்பு பண்ணுறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ நீங்கள் நல்லவன்ற ஒரு நேம் உங்களுக்கு வந்துடுது. அந்த நேம் தான் இறைவன்கிட்ட போய் சேரும். இப்போ யாருக்குமே எந்த ஒரு தீங்கு வதிக்காமல், எந்த ஒரு கெடுதல் பண்ணாமல் ஒருத்தர் சுத்தமானவன் இருக்கான், அவனுக்கு நம்ம என்ன செய்யலாம். அப்போது உங்களுக்கு தேவையானது அனைத்தும் நீங்கள் நார்மலாக இருந்தாலே வரும். நீங்கள் ஓடி ஓடி உழைக்கணும்னு இல்லை, தன்னால் வரும். ஸோ இறைவன் செயல்பாடு கரெக்டாக செய்யணும். இறைவனுக்கு எப்படி வழிபடணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீ எந்த இறைவனும் எடுத்துக்கோ, ஆனால் அந்த ஒரு இறைவனுக்கு நீங்கள் உண்மையாக இரு. இவ்வளோ தான் விஷயம். ஸோ 5. 6வது விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸில் லாஸ்ட்டோட வீடியோவில் பேசியிருப்பேன். பிஸ்னஸ் தான் எப்படி பண்ணணும்னு. எந்த பிஸ்னஸ் பண்ணீங்களோ அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். கடுமையாக உழைக்கணும். இறைவனோட அருளால் நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கனாலே வாழ்க்கையில் முன்னேறிடலாம். நீங்கள் ரோட்டு கடை வைங்க, என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அந்த பிஸ்னஸில் உங்களுக்குன்னு ஒரு ஒர்க்கர்ஸோ, இல்லை உங்களுக்கு அதிகாரி மேலே இருக்கிறவங்களோ, இல்லை கீழே இருக்கிறவங்களோ, யாராக இருந்தாலும் சரி, அவங்கள மதிக்க தெரிஞ்சிருக்கணும். அது உங்களுக்கு மேலே இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு கீழே இருந்தாலும் சரி, கூட இருக்கிற பணியாளர்களை வந்து பார்த்திங்கன்னா சரிசமமாக வைக்கணும். இல்லை நான் நல்லா போஸ்டிங்கில் இருக்கேன், நான் மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், அவன் கீழே செக்யூரிட்டி 20 ரூபா சம்பாதிக்கணும், அந்த தரக்கூட நினைக்க முடியும். ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இறைவன் பாதையில் செல்ல முடியுமே தவிர, நீங்கள் வீடெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு, உங்களை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டு, ஊரில் நல்ல பேர் வாங்கிட்டு, ஆனால் வேலை செய்கிறதுல கெட்ட பேர் வாங்கிட்டீங்கன்னா ஒரு இடத்துல கூட நீங்கள் ரீமார்க் இல்லாமல் இருக்கணும். ஸோ இதுதான் விஷயம், அதுதான் அந்த வசியம். வாழ்க்கையின் ரகசியம் என்னென்னா இதுதான். எல்லா இடத்துலையுமே நீங்கள் கரெக்டான பாயிண்ட் வச்சுருக்கணும். ஸோ ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கும் அவரா வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாதுப்பா, ஜெனுனான பர்சன்ப்பா, நீட்டான பர்சன், ஒர்க்கில் கரெக்டாக இருப்பார், அந்த நேமை வாங்கணும். உங்களுக்கு மேலே இருக்கிட்ட வாங்கணும், உங்கள்கிட்ட கீழே இருக்கிட்டே வாங்கணும். ஸோ முடிஞ்சிச்சா? அடுத்தது பார்த்திங்கன்னா குடுக்கல் வாங்கல். ஒருத்தண்ட காசு கை நீட்டி வாங்கிட்டிங்கன்னா முடிஞ்சல் கடை வாங்காதீங்க. மேபி வாங்கினீங்கன்னா கூட எப்படி கொடுக்கணுமோ அதை அப்படி கொடுத்துடணும். வாங்கணும்னு தெரியக்கூடாது, கொடுத்ததும் தெரியக்கூடாது. ஸோ கடன் வாங்காதீங்க. வாங்கினாலும் கரெக்டாக வாங்கின காசு திருப்பி கொடுக்க நீங்கள் பழகிடுங்க. புரியுதுங்களா? ஸோ ஏன்னா கொடுக்கல் வாங்கல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம மறைவுக்கு பின்னாடி நம்மளோட சுமையை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போகக்கூடாது. கருமா எப்படி கொடுத்துட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி வந்து கடன் சுமையை வச்சுட்டு அவன் சொல்லக்கூடாது, இப்போ நம்ம அப்பா இருந்தும் தெரியல, போனதும் தெரியல, எந்த ஒரு கஷ்டமும் நம்மளுக்கு கொடுக்கலப்பா, அவரால் சொத்து சேர்த்து வைக்கலாம் கூட கடத்தை சேர்க்காமல் போனார் அப்படின்ற பேர் நீங்கள் வாங்கிக்கிங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிங்க. முதல்ல வீட்டை கரெக்ட் பண்ணுங்கள், சொசைட்டியை கரெக்ட் பண்ணுங்கள், பிஸ்னஸை கரெக்ட் பண்ணுங்கள், தொழிலை கரெக்ட் பண்ணுங்கள், ஜாபை கரெக்ட் பண்ணுங்கள், இறைவன் வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையின் ரகசியம். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கான மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் விதைக்கிற விதை பார்த்திங்கன்னா அறுவடை பண்ண ஒரு லெவலில் ஒரு 45 வயசு 50 வயசு ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உங்களுக்கு ஒன்று நேம் இருக்கும், உங்களுக்கு ஒன்று பிராண்ட் இருக்கும், உங்களை சுற்றி இருக்கவங்கள மதிப்பாங்க. சுற்றி இருக்கிற மதிச்சாலும் உங்கள் பிள்ளைங்கள மதிப்பாங்க. சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்கன்னா, சுற்றி இருக்கவங்க மதிச்சா தானே பிள்ளைங்க மதிப்பாங்க. வெளியில் ஃபுல்லாக கெட்ட பேர் வாங்கிட்டா வீட்டுக்குள்ள நல்ல பேர் எப்படின்னு வாங்க முடியும்? முதல்ல வீட்டில் நல்ல பேர் வாங்கணும், அப்புறம் தெருவில் வாங்கணும், அப்புறம் ஊரில் வாங்கணும், ஒர்க்கில் வாங்கணும். அந்த நல்ல நேமு, நல்ல பேர், நல்ல மனுஷப்பான்ற ஒரு வார்த்தை வாங்கிட்டாலே இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். இதை நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக மன நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா யார்கிட்டையும் சாபம் வாங்கலை, எந்த பாவமும் வாங்கலை, எந்த பாவமும் பண்ணல.
எவன்கிட்டயும் கெடுக்கவும் இல்லை, எவன் சொத்தையும் அனுபவிக்கலை. அப்பாவுக்கு என்ன செய்கிறோம் செஞ்சிடறோம், மனைவிக்கு என்ன செஞ்சிடறோம், பிள்ளைக்கு செஞ்சிடறோம், ஊருக்கு என்ன செய்கிறோமோ செஞ்சிடறோம், நம்மளை சுற்றி இருக்கணும் என்ன செய்கிறோமோ செஞ்சிடறோம், ஒர்க் இடத்துல நல்ல பேர் வாங்கிடுறோம், முதலாளிக்கும் எந்த துரோகமும் பண்ணலை. ஸோ நீ எல்லாமே பாசிட்டிவாக பண்ணும்போது வாழ்க்கையில் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நல்லதே நடக்கும். ஸோ உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எதுவும் தப்பு பண்ணலையே. உங்களோட மரணமே அருமையாக இருக்குமா? அப்பவும் பார்த்தீங்கன்னா மரணமே ரொம்ப கொடூரமெல்லாம் இருக்குது. அந்த மரணம் உங்களோட மரணமே அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நல்ல மனுஷன்பா, நைட்டு தூங்குனாரு, காலையில் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ எங்கே ஆரம்பித்து எங்கே முடிது பாருங்கள். இதுக்கு காரணம் முழுக்க நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. படைக்கிறது விதைக்கிறது மட்டும்தான் அவன், படைக்கிறது அப்பா அம்மா. ஆனால் இங்கே சொசைட்டியில் கொண்டு போகிறது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்மளோட இலக்கம் ஒரு நேர்கொண்ட பார்வையில் ஒரே விஷயமா இப்படி தான் பிறந்தோம், இப்படி தான் நம்ம மறைவு இருக்கணும், இதுக்கு நடுவில் இப்படிலாம் ட்ராவல் பண்ணணும். இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டாலே நீங்கள் தான் பில்கேட்ஸு, நீங்கள் தான் அம்பானி. உண்மையிலே சொல்கிறேன். அவங்களும் அப்படி முன்னேறவங்க தான்மா. நிச்சயமா. யாருமே இங்கே பிறக்கும் போதே புதையலாவோ நகையாவோ மில்லியன் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் பிறக்கலை. எல்லாமே சராசரி அம்மா வீட்டில் பிறக்கும்போது குவான்னு பிறக்கிறது தான் இங்கே. ஆனால் அதுக்கப்புறம் தான் முன்னேற்றமே இருக்குது, அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி இருக்குது. என்னும் சொத்தாக இருந்தாலே தெய்வம் பக்கத்தில் இருக்கும். தெய்வம் எங்கே இருக்குன்னா உன்னில் இருக்குது. உன்னில் நீ இறைவனை தேடினுவாங்களே, அது உன்னில் இறைவனை தேடணுன்னா நீ இறைவன் பாதையில் செல்லணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கணும். அப்போ தான் இறைவன் உன்னை தேடி வருவான். நீ அவனை தேடி போனான், உன்னை தேடி வந்து கொடுப்பான். அந்த பொக்கிஷம், புதையல், பதவி, எக்ஸட்ரா எப்படி வரும்? எல்லாமே நீ நடந்துக்கிற பொறுத்து தான் இருக்குது. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, எல்லாரும் இறைவன் பாதையில் செல்வோம். சிறப்பு. ரொம்ப அருமையான விஷயமா சொன்னீங்க குருஜி. என்னன்னா வாழ்க்கை எவ்வளோ பெருசு இருக்குது, அந்த வாழ்க்கைக்கு என்னென்ன மாதிரி ரகசியங்கள் இருக்குது, அதை நம்ம பின்பற்றதால நம்ம லைஃப் ஃபுல்லாக எப்படி ரொம்ப ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக முடியும், நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க. அனைவரும் நிச்சயமாக இறைவன் பாதையில் செல்வோம். நன்றி. நன்றிம்மா.